அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, இஸ்லாமியர்களாகிய நாம் அனைவர்களும் நம்முடைய எஜமானனாகிய ஏகன் அல்லாஹுவை அதிகம் அதிகம் நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். முஸ்லிம்கள் என்ற அந்த பட்டியலுக்குள் நாம் இடம்பெறுவதாக இருந்தால் கூட நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை அளவுக்கு அதிகமாக நாம் நேசிப்பவர்களாக இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். ஏனென்று சொன்னால், இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் கூறும்போது உண்மையான முஸ்லிம்களுக்குரிய இலக்கணமாக, உண்மையான மூமின்களின் ஒரு பண்பாக இறைவன் கூறும்போது வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், உண்மையான முஸ்லிம்கள் அல்லாஹுவை அளவுக்கு அதிகமாக கடுமையாக நேசிப்பார்கள். இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் உண்மையான முஸ்லிம்களுக்குரிய ஒரு இலக்கணத்தை வகுக்கும் போது, உண்மையான மூமின்களுக்குரிய ஒரு குணநலனை பண்பை பற்றி சொல்லும்போது, அவர்கள் அல்லாஹுவை அளவுக்கு அதிகமாக கடுமையாக நேசிப்பார்கள் என்ற ஒரு பண்பை இறைவன் குறிப்பிடுகிறான். அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நமக்கு போதனை செய்யும் போது, சலாசுன், மக்களே 3 விஷயங்கள் இருக்கின்றது, மன் குன்ன ஃபீஹி, அந்த 3 விஷயங்களையும் எந்த ஒரு அடியான் ஒரு சேர பெற்றுக்கொள்வானோ வஜத ஹலாவத்தல் ஈமான், அவர்தான் ஈமானுக்குரிய சுவையை உணர்ந்து கொண்ட அடியார் என்று நபிகள் நாயகம் குறிப்பிடுறாங்க. 3 விஷயம் இருக்குது. அந்த 3 விஷயத்தையும் ஒரு சேர யார் பெற்றுக்கொள்கிறாரோ, அந்த 3 பண்புகளையும் ஒரு சேர எந்த ஒரு அடியார் தன்னிடத்தில் தக்க வைத்துக் கொள்கிறாரோ அவர்தான் ஈமானுக்குரிய சுவையை உணர்ந்தவர் என்று நபிகள் நாயகம் குறிப்பிடுறாங்க. அந்த 3இல் ஒரு பண்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, ஐயகூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஏனையோரை விட மிகவும் விருப்பத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னிடத்தில் அவன் ஈமானுக்குரிய சுவையை உணர்ந்து கொண்டான் என்பதனுடைய பொருள் எப்போ? 3 விஷயங்களை அவன் ஒரு சேர பெற்றுக்கொள்ளணும், 3 தன்மைகளை அவன் தன்னிடத்தில் தக்க வைத்துக் கொள்ளணும். அந்த 3 தன்மைகளில் ஒரு பண்பை பற்றி நபிகள் நாயகம் குறிப்பிடுறாங்க, அல்லாஹுவை உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட அளவுக்கு அதிகமாக நேசிக்கணும். அதுதான் அவனுக்கு ஈமானுடைய அந்த சுவையை உணர வைப்பதற்கு மிக முக்கியமான ஒரு தகுதின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ இது போன்ற இந்த வசனங்களும் இந்த ஹதீஸுகளும், இது போன்ற ஏராளமான திருமறை குர்ஆன் வசனங்கள், நபியல்லாருடைய அந்த போதனைகள், இவைகள் நமக்கு உணர்த்தக்கூடிய சொல்லக்கூடிய தகவல் என்ன? நம் உண்மையிலேயே முஸ்லிம்கள்ங்கிற அந்த பட்டியலில் வருவதாக இருந்தால் அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்வை நேசிக்கணும். உலகத்தில் நம்ம யாரையெல்லாம் எந்த அளவுக்கு நேசிப்போமோ, நம்முடைய செல்வத்தை, பொருளாதாரத்தை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பெற்றோரை, நம்முடைய நண்பர்களை, இப்படி யாரையெல்லாம் எந்த அளவிற்கு நேசிப்போமோ அதையெல்லாம் விட பன்மடங்கு அதிகமாக, அவைகளை எல்லாம் விட அளவுக்கு அதிகமாக நம்முடைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை நாம் நேசிக்க வேண்டும். அந்த அல்லாஹுடைய நேசம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம முஸ்லிம்ங்கிற அந்த பட்டியலுக்குள்ளேயே வர முடியும். இது இந்த ஹதீஸுகள், இந்த வசனங்கள் நமக்கு தரக்கூடிய தகவல். நாம் எல்லாருமே உண்மையிலேயே முஸ்லீம் ஆகணும்னு சொன்னால் அல்லாஹ்வை அளவுக்கு அதிகமாக நேசித்து ஆகணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இதை அப்படியே கொஞ்சம் உள்டாவை மாற்றி நாம் அல்லாஹ்வை நேசிக்கணும் என்பதையும் தாண்டி அல்லாஹ் நம்மளை நேசித்தா என்ன, அல்லாஹ்வே நம்மளை நேசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்றுட்டா என்ன, அது சாத்தியமா நமக்கு? அது சாத்தியம் என்பதையும் தாண்டி, நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறதையும் தாண்டி அல்லாஹ்வை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிட்டானா, இறைவனுடைய விருப்பத்திற்குரிய அடியார்களாக நாம் மாறிட்டோம்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இது. அல்லாஹ் ஒரு அடியாரை நேசிக்குங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா அஹப்பல்லாஹுல் அப்த, அல்லாஹு தஆலா மட்டும் ஒரு அடியானை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் நாதா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அழைப்பான். அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்க ஆரம்பித்தானா உடனே ஜிப்ரீலை கூப்பிடுவானாம். கூப்பிட்டு ஜிப்ரீல்கிட்ட சொல்வானாம், ஜிப்ரீலே, இன்ன அடியாரை நான் நேசிக்கின்றேன், அதனால் ஃபஹபிபுஹு, நீங்களும் அந்த அடியாரை நேசிங்க என்று சொல்வான். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்வாங்க, வானுலகத்தில் உள்ள அனைத்து மலக்குமார்களையும் அழைத்து, எப்போ அந்த பாருங்க, இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன், அல்லாஹ்வே இந்த அடியானை ரொம்ப நேசிக்கிறானாமா, அல்லாஹ் இந்த அடியானை ரொம்ப ரொம்ப விரும்புகிறானாம், அதனால் என்னையும் நேசிக்க சொல்லியிருக்கிறான், ஃபஹிப்புஹு, நீங்களும் இந்த அடியானை நேசிக்க ஆரம்பிச்சிருங்க என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏனைய மலக்குமார்களுக்கு சொல்கிறாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றுள்ள ஒரு செய்தியாக பார்க்குறோம். இப்போ பாருங்க, அல்லாஹ் ஒரு அடியாரை நேசிக்க ஆரம்பித்தானா அது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்குது. அது அல்லாஹோடு நிற்கிறது இல்லை. அல்லாஹ் ஜிப்ரீலுக்கு உத்தரவு போடுறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நம்ம அந்த அடியாரை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏனைய மலக்குமார்களுக்கு உத்தரவு போடுறாங்க, அவர்களும் அல்லாஹ்வை அந்த அடியாரை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியாக அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்க ஆரம்பித்தானா அது ஏனைய மலக்குமார்களுடைய நேசத்தையும் சேர்த்து தரக்கூடியதாக இருக்குது. அப்போ அல்லாஹ் ஒரு அடியாரை நேசிக்கிறதுங்கிறது சாதாரணமான ஒரு கிஃப்டே கிடையாது, மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அது. அது மட்டும் இல்லாமல் இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அவன்
நேசிக்கின்ற அடியார்களை பற்றி சொல்லும்போது லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ அந்த இறை நேசர்கள் இருக்கிறாங்களே அவர்களுக்கு மறுமை நாளில் எந்த விதமான பயமும் கிடையாது, அவர்கள் துளி அளவு கூட கவலைப்படவும் மாட்டார்கள். இறைவன் சொல்றான், நான் இந்த உலகத்தில் இருக்கும்போது எந்த அடியாரை நேசிக்கிறானோ அவர்கள் மறுமை நாளில் அவர்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இருக்காது. எல்லா மக்களும் மறுமை நாளின் போது தங்களுக்கு நேரவிருக்கின்ற தீர்ப்பை பற்றி, இறைவனுடைய கோபத்தை பற்றி, அங்கே நடக்கின்ற அந்த நிகழ்வுகளை பற்றி அச்சம் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் ஆளுக்கு கவலைப்பட்டு இருப்போம். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் கவலையற்றவர்களாக, கொஞ்சம் கூட பயமற்றவர்களாக யார் இருப்பாங்க? உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில், வாழக்கூடிய காலகட்டத்தில் யார் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்களாக இருந்தார்களோ, இறைவனையே யார் எந்த ஒரு அடியார் நேசிக்க வைத்தார்களோ அவர்கள் தான் மறுமை நாளில் கவலையற்றவர்களாக, பயமற்றவர்களாக, நிம்மதியுடன் இருப்பார்கள் என்ற தகவலையும் இறைவன் நமக்கு சொல்லித்தரான். அப்போ அல்லாஹ் நம்மளை நேசிக்க வைக்கிறது இருக்குது, அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெறுவது இருக்குது, அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அது இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்திலையும் எடுத்துக்கங்க, மறு உலகத்திலையும் எடுத்துக்கங்க, இந்த ரெண்டு உலகத்திலையும் நாம் ஜெயிக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய நேசத்தை தாண்டி வேறு என்ன நமக்கு ஆயுதம் வேணும்? மறுமையில் நாம் வெற்றியை தழுவதற்கு, அங்கே நடக்கவிருக்கின்ற அந்த துன்பங்களை எல்லாம் நாம் எதிர்கொள்வதற்கு அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான். இதை தாண்டி வேறு ஆயுதம் நமக்கு தேவையா? இந்த உலகத்தில் நாம் எல்லா விதமான காரியங்களையும் ஜெயிப்பதற்கு இறைவனுடைய நேசத்தை பெற்று அடியான் என்ற அந்த ஒரு கிரேடையும் தாண்டி வேறு ஏதாவது ஒரு ஆயுதம் நமக்கு, ஒரு கிரேடு நமக்கு தேவையா? அப்போ இறைவனுடைய நேசத்தை பெறுவது என்பது இந்த உலகத்திலையும் சரி, மறு உலகத்திலையும் சரி நாம் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அது அந்த ஆயுதத்தை நாம் கையில் எடுக்கணும். நாம் அல்லாஹ்வை நேசிப்பதை தாண்டி அல்லாஹ்வை நம்மளை நேசிக்க வைக்கணும். அது சாத்தியமா? அது ஏராளமான வழிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த வழிமுறைகளில் நாம் ஈடுபட்டால், நபிகள் நாயகம் கற்றுத்தந்த அந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய எஜமானனே நம்மளை நேசிச்சிருவான். அல்லாஹ்வே நம்மளை நேசிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் கற்று தந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நாம் சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறாங்க. இறைவன் எனக்கு சொல்லி தந்தான், தகர்ரப அப்தி இலைய பில் ஃபராயிலி, என்னுடைய அடியான் கடமையான வணக்க வழிபாடுகள் மூலமாக என்னிடத்தில் நெருங்கி வருகிறான். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் சொன்னானா, தகர்ரப இலைய அப்தி பின் நவாஃபிலி, உபரியான வணக்க வழிபாடுகள் மூலமாக, நஃபிலான வணக்க வழிபாடுகள் மூலமாக என்னுடைய அடியான் என்னிடத்தில் மிகவும் நெருங்கி வருகிறான். எந்த அளவுக்கு? ஹத்தா உஹிப்புஹு, இறுதியில் நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறேன், அந்த அடியானை நான் காதலிக்க ஆரம்பித்து விடுகிறேன், அந்த அளவுக்கு என்கிட்ட நெருங்கி வரான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு சொல்லித்தந்தான், அல்லாஹ்வே சொன்னானமா, என்னுடைய அடியான் கடமையான வணக்க வழிபாடுகளை செய்வதன் மூலமா என்கிட்ட நெருங்குறான், நஃபிலான வணக்க வழிபாடு செய்வதன் மூலமா, உபரி வணக்க வழிபாடுகளில் அவன் கவனம் எடுத்து அதை பேணுதலாக நிறைவேற்றுவதன் மூலமா என்னிடத்தில் மிகவும் நெருங்கிறான். எந்த அளவுக்கு? இறுதியில் நானே அவனை நேசிக்க ஆரம்பிச்சிடுறேன், அந்த அடியானை நான் காதலிக்க ஆரம்பித்து விடுகிறேன், அந்த அளவுக்கு என்னத்தில் நெருங்கி வந்து விடுகிறான். இந்த செய்தியை நமக்கு சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. இந்த செய்தியில் நமக்கு சொல்லக்கூடிய தகவல் என்ன? நஃபிலான வணக்க வழிபாடுகளை நாம் ஈடுபட்டோம் என்றால் அது இறைவனுடைய நேசத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம், மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிற அல்லாஹ்வே நம்மளை நேசிக்க வைக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த காரியத்தில் நாம் ஈடுபடுறோமா? இறைவனுடைய நேசத்தை பெறுவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆனால் அந்த இறை நேசத்தை நாம் பெறுவதற்காக எந்த விதமான முயற்சியும் நாம் எடுப்பது கிடையாது. இந்த உலகத்தில் நீங்கள் பாருங்க, சாதாரண மனிதர்களுடைய நேசத்தை பெறுவதற்காக, சாதாரண நண்பர்களுடைய நேசத்தை பெறுவதற்காக எவ்வளோ பெரிய முயற்சிகளை மேற்கொள்கிறான், ஏராளமான முயற்சிகளை செய்கிறான், அதற்கென்று எதையும் இழப்பதற்கு தயாராக இருக்கிறான். நீங்கள் பெட்டி கடையில் நின்று பார்க்கலாம், ஒரு இடத்துல நல்ல மதிப்பை பெறுவதற்காக, அவருடைய உள்ளத்தில் இடம்பெறுவதற்காக, அவருடைய நேசத்தை பெறுவதற்காக மனிதன் எண்ணற்ற முயற்சிகளை மேற்கொள்கிறானே. அதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். பெட்டி கடையில் நின்று பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வைங்க, ஏராளமான இளைஞர்கள், ஏராளமான மக்கள் சிகரெட்டு குடிச்சிட்டு இருப்பாங்க, உப்புன்னு ஊதி தள்ளிட்டு இருப்பாங்க, 4 பேர் 5 பேர் சேர்ந்து தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு அதுலேருந்து ஒருத்தன் மட்டும் படான சிகரெட்டை கீழே தள்ளி அப்படி காலை போட்டு மிதிச்சு புகையெல்லாம் அப்படி தள்ளி விட்டுட்டு இருப்பான். அது மட்டும் பத்தாதுன்னு சொல்லி திடீர்னு தன்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்லுவான், எப்பா தள்ளி நின்று குடிப்பா, எனக்கு இந்த வாடையே பிடிக்காது. அவன் அவ்வளோ நேரமாக மூக்கால புகைய விட்டவன், காதால புகைய விட்டவன், சுருளாக புகைய விட்டவன் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிடலாம், தான் குடித்து கொண்டிருந்த அந்த சிகரெட்டை கீழே போட்டு மிதிச்சுட்டு நண்பர்கள்ட்ட சொல்கிறான், தள்ளி போப்பா, எனக்கு இந்த வாடையே பிடிக்காது. நண்பர்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்டா இப்படி திடீர்னு இப்படி நடிக்கிறா அப்படின்னு பார்த்தா, இல்லை எங்கள் மாமா அந்த வழியாக போயிட்டு இருந்தாரு, என்னுடைய சொந்தக்காரர் அந்த வழியாக போனார், அவர் என்னை பற்றி தப்பாக நினைக்கக்கூடாதுல்ல, அவர் உள்ளத்தில் நான் இடம் பிடிக்கணுமா இல்லையா, அவர் என்னை நேசிக்கணுமா இல்லையா, அதுக்காக தான் இப்படி செஞ்சேன் என்று விளக்கம் கொடுப்பதை பார்க்குறோம். இது என்ன காட்டுது? இது மாதிரி மனிதர்களுடைய நேசத்தை பெறுவதற்காக வேண்டி ஏராளமான முயற்சிகளை மனிதன் மேற்கொள்கிறான். தனக்கு நேரக்கூடிய சின்ன சின்ன இழப்புகளையும் பெரும் இழப்புகளையும் கூட அவன் தாங்கிக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான்.
நம்முடைய எஜமானுடைய நேசத்தை பெறுவதற்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம்? நபிகள் நாயகம் கற்றுத்தந்த இந்த நஃபிலான வணக்கம்ங்கிற இந்த ஆயுதத்தை நம்ம கையில் எடுத்திருக்கிறோமா? இதன் மூலம் இறைவனுடைய நேசத்தை நான் பெற்றே ஆக வேண்டும் என்று நாம் தீர்மானிச்சிருக்கிறோமா? இறைவன் நம்மளை நேசிக்கணும் நம்ம விரும்பவாது செய்கிறோமா? இறைவனுடைய நேசத்திற்குரிய ஒரு அடியானாக நம்ம மாறணும், அவன் விரும்புகிற ஒரு அடியானாக நான் மாற வேண்டும்ங்கிற ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம் இன்று இஸ்லாமிய இளைஞர்களாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், அவரிடத்தில் இருக்குதா? சும்மா இவர்களாகவே இறை நேசர்கள் என்று யாரையாவது சொல்லிக்கொண்டு அவங்க கிட்ட போய் தவம் கிடப்பாங்க, அவர்களுடைய கால கழுவி குடிப்பாங்க, அவர்களுக்கு பணிவிடை செய்வாங்க. இப்படி இவர்களாகவே மற்றவர்களுக்கு பட்டத்தை வழங்குகிறார்களே தவிர நாம் அந்த பட்டத்தை பெற வேண்டும், இறைவனுடைய நேசனாக நாம் மாற வேண்டும், அல்லாஹ் விரும்புகிற ஒரு அடியானாக என்னுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று நம்ம யாரும் சிந்திப்பதும் கிடையாது. அதற்கான முயற்சிகளை நாம் இறங்குவதும் கிடையாது. இது என்னது? இது நஃபிலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எடுத்துக்கங்க. எந்த அளவுக்கு அவரிடத்தில் உபரி வணக்க வழிபாடுகள், நஃபிலான வணக்க வழிபாடுகள் நிறைஞ்சிருச்சு தெரியுமா? தொழுகைகளாக இருக்கட்டும், இன்ன பிற வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான உபரி வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவர்களாக, நிறைந்த நஃபிலான வணக்க வழிபாடுகள் நிறைந்த ஒரு அடியாராக இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நஃபிலான ஒரு வணக்கத்தை பற்றி சொல்கிறாங்க. இது சஹீஹுல் புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வயதான அந்த காலகட்டத்தில் இரவில் எழுந்து நஃபிலான வணக்க வழிபாடு செய்வதாக இருந்தால் முதல்ல உட்கார்ந்துருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நஃபிலான வணக்கத்தை பற்றி ஆயிஷா அவங்க நமக்கு தெரிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வயதான காலகட்டத்தில் அப்போதும் எழுந்து நஃபிலான வணக்க வழிபாடுகள் செய்வாங்க. அப்போ இரவில் எழுந்து தொழுவதாக இருந்தால் முதல்ல உட்கார்ந்து தொழுகை ஆரம்பிப்பாங்க. உட்கார்ந்து தொழுகை ஆரம்பித்து ஃபயக்ரஉ நஹ்வ மின் 30 அவ் 40 ஆயத்தன், 30 அல்லது 40 வசனங்களை ஓதுவார்கள். 40 வசனத்தை ஓதி முடிச்சுட்டு ருக்குவுக்கு போகலாம் நினைக்கும் போது சும்மா யக்கூமு, பிறகு எழுந்து நின்று தான் விரும்பிய அளவுக்கு ஓதுவாங்க. சும்மா இருக்கவு, அதற்கு பிறகுதான் ருக்கு செய்வாங்க. இப்படித்தான் நபிகளாருடைய உபரியான தொழுகை இருந்தது என்று ஆயிஷா அவர்கள் நமக்கு தெரிவிப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் எப்படி உபரி தொழுகை தொழுதிருக்கிறாங்களாம்? வயதான காலகட்டத்தில் முதல்ல உட்கார்ந்து 40 வசனங்களை ஓதுவாங்களாம். 40 வசனங்களை ஓதி முடித்த பிறகு ருக்குவுக்கு போயிடாமல் எழுந்து தான் விரும்பிய அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வசனங்களை ஓதுவாங்க. அதற்கு பிறகுதான் ருக்குவுக்கு போவாங்க. இப்படித்தான் நபிகளாருடைய நஃபிலான தொழுகை இருந்தது என்று ஆயிஷா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு தகவலை, ஒரு செய்தியை பார்க்குறோம். எந்த அளவிற்கு தன்னுடைய வயதான காலகட்டத்திலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நஃபிலான வணக்க வழிபாட்டில் எவ்வளோ ஆர்வம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறாங்க, எவ்வளோ ஒரு ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. அவருடைய உம்மத்தாகி நமக்கெல்லாம் ஒரு முத்திரையை பதித்துட்டு போயிருக்கிறாங்களே, இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோமா? நாம் இந்த அளவிற்கு நஃபிலான வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் செலுத்துகிறோமா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இன்னும் சொல்வதாக இருந்தால், நம்ம நஃபில் தொழுவதுங்கிறதே ரொம்ப ஒரு அதிசயமான ஒன்றுங்க. இப்போதைய காலகட்டத்தில் இஸ்லாமியர்களாகிய வணக்க வழிபாடுகளில் ஈடுபாடு கொண்ட மக்கள் கூட நஃபில் தொழுவதுங்கிறது என்ன ஒரு இல்லாத ஒன்று, ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவிற்கு கடமையான வணக்க வழிபாடுகளையே கோட்டை விடக்கூடியவர்களாக, கடமையான வணக்க வழிபாடுகளையே குரட்டை விடக்கூடியவர்களாக இருக்கும். அதில் நஃபிலுங்க எங்கே போட்டு நம்ம போட்டு தேடிட்டு இருக்க நீங்கள் பார்க்கலாம். ரமலானில் மட்டும் ஏதோ பள்ளிவாசலில் ஜமாத்தாக அந்த இரவு தொழுகை நடக்கிறதுனால அந்த நஃபிலான தொழுகைக்கு தவறாமல் பல இஸ்லாமியர்கள் வந்து கலந்துக்குவாங்க. அப்போ தொடர்ச்சியாக அந்த ரமலானில் தான் இந்த இரவு தொழுகைங்கிற ஒரு வணக்க வழிபாடு நம்ம இடத்துல வேகம் எடுப்பதுங்கிறதே ரமலானில் மட்டும்தான். அப்போது கூட அந்த நஃபில் தொழுகையில் எப்படி இருக்கிறோம் நீங்கள் பார்க்கலாம். பள்ளிவாசலில் இமாம் தொழுகை ஆரம்பிச்சிருப்பார், தொழுகை அங்கே பாட்டு அங்கே ஓடிட்டு இருக்கும். ஒரு சில பட்டாளம் மட்டும் இப்படி பள்ளிவாசல் சோகத்தில் அந்த ஓரத்தில் சாஞ்சிட்டு இருப்பாங்க, என்னமோ போர் வீரர்கள் மாதிரி. என்னடா இதுக்கு தொழுகை நடந்துட்டு இருக்கு, அங்கே என்ன ஒரு குரூப் சாஞ்சிட்டு இருக்குதுன்னு பார்த்தா அவர் எல்லாத்தையும் ஓத வேண்டியதெல்லாம் ஓதி முடிச்சு ருக்குக்கு போவாரா இல்லையா? ருக்கு போகும்போது குடு 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 குடுன்னு அங்கேருந்து யுத்தத்துக்கு போகிற மாதிரி அவ்வளோ நேரமாக சோத்தில் சாஞ்சி அப்படி ஹாயாக கால் நீட்டிக்கிட்டு உட்கார்றது. தலைவாணி கொண்டு வராது மட்டும்தான் பிரச்சனை. ஒரு சில சகோதரர்கள் அதை கூட கொண்டு வந்துடுறது, சாயத்துக்கு தோதுவா ஏதாவது ஒரு துணியை கொண்டு வந்து அதை முதுகில் வச்சு சாஞ்சிட்டு இருக்கிறது. இமாம் ருக்குக்கு போவார்ல, குடு 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 குடுன்னு போய் ருக்குவில் போய் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தொழிலெல்லாம் முடிஞ்சுட்டு வரும்போதே சீட்டு போட்டு வந்துருப்பாங்க. ரிசர்வேஷனில் தான் வருவார். அந்த சாய்ந்து கொண்டு தொழிலில் ஜாயின் பண்ண வரும்போது ரிசர்வேஷன் சீட்டு போட்டு தான் வருவார். சலாம் கொடுத்து முடித்தோடனே நேராக அந்த ரிசர்வேஷன் சீட்டில் போய் உட்காந்துருவார். மறுபடியும் இமாம் தொழுகை ஆரம்பிச்சு அவர் ஓத வேண்டியதெல்லாம் ஓதி அதுக்கப்புறம் ருக்குக்கு போகும்போது தான் மறுபடியும் அந்த போர் வீரர்கள் அந்த யுத்த காலத்துக்கு தயாராக போவாங்க. இதுதான் நம்முடைய நஃபிலான தொழுகையினுடைய நிலை. ரமலானில் மட்டும்தான் இரவு தொழுகை தொழுகிறோம். ரமலானில் மட்டும்தான் நம்ம பெரும்பாலான இஸ்லாமியர்கள் அந்த இரவு தொழுகைங்கிற வணக்க வழிபாட்டை உயிர்ப்பிப்பவர்களாக இருக்கிறோம். அந்த உயிர்ப்பித்தல் கூட அதனுடைய நிலை கூட எப்படி இருக்குது? இமாம் ருக்குக்கு போகும்போது ஜாயின் பண்ணிக்கிறது. ஏன்னா அந்த வசனங்கள் ஓதுற அளவுக்கு கூட நம்மளால் நிற்க விரும்பலை. இளைஞர்களாக இருக்கிறோம், திடகாத்திரம் உள்ளவர்களாக ஆரோக்கியமானவர்களாக இருக்கிற இந்த நிலையில் கூட
ஒரு 30 வசனங்கள் 20 வசனங்கள் இமாம் ஓதுறாருன்னா அதை நிற்கிறதுக்கு நமக்கு வந்து யோசிக்கிறோம். எதுக்கு அவ்வளோ நேரம் போட்டு தேவையில்லாமல் நிற்க, கொஞ்ச நேரம் பள்ளிவாசல் சோத்தில் ஹாயாக சாஞ்சிட்டு இருப்போம். இமாம் ருக்குக்கு போகும்போது நம்மளும் போய் ருக்குல போய் ஜாயின் பண்ணுவோமே என்ற ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் எழுகிறது. நபிகள் நாயகம் எப்படி இருந்திருக்கிறாங்க? வயதான காலகட்டத்தில் உட்கார்ந்து 40 வசனங்களை ஓதிட்டு அதுக்கப்புறம் ஒரு எழுந்து தான் விரும்பிய அளவுக்கு குர்ஆன் வசனங்களை ஓதுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தகவலை பார்க்குறோம். அப்போ நம்ம இந்த அளவிற்கு நஃபிலான வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கும். நஃபிலான வணக்க வழிபாடுகள் எதையுமே நம்ம அலட்சியமாக பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு முஸ்லீமுடைய பார்வை எப்படி இருக்கணும்? இந்த உபரி வணக்க வழிபாடு இறைவனை நம்மளை நேசிக்க வைக்கக்கூடிய ஒரு காரியம், என்னுடைய எஜமானனுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம், என்னுடைய எஜமானை என்னை விரும்ப வைக்கக்கூடிய, என்னை காதலிக்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்ற ஒரு பார்வை ஒவ்வொரு இஸ்லாமிடத்திலையும் வரணும். அந்த பார்வையிலே நம்ம ஒவ்வொரு நஃபிலான வணக்கத்தையும் பார்க்குறோம். இன்னும் நீங்கள் பாருங்கள், உம்மு ஹபீபாங்கிற ஒரு சஹாபி பெண்மணி அவர்கள் வந்து நமக்கு சொல்கிறாங்க, சமிஅத்து மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து நான் கேட்டிருக்கிறேன், மாமின் அப்தின் முஸ்லிமின், எந்த ஒரு உண்மையான ஒரு இறை விசுவாசி யுஸல்லி லில்லாஹி குல்ல யௌமின் சிந்தை அஷரத ரக்அத்தன் ததவ்வுஅன் கைர ஃபரீலத்தின், ஒவ்வொரு நாளும் கடமையான தொழுகையில் போக உபரியாக 12 ரக்காத்துகள் தொழுவாரோ இல்லா பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் அந்த அடியாருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்பாமல் இருப்பதில்லை அப்படின்னு நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து செவி விட்டேன் அப்படிங்கிறாங்க. உம்மு ஹபீபாங்கிற ஒரு சஹாபி பெண்மணி சொல்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹ்விடமிருந்து கேட்டேன், நபிகள் நாயகம் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஒரு நாளைக்கு கடமையான தொழுகைகள் எல்லாம் போக உபரியாக ஒரு 12 ரக்காத் எந்த ஒரு அடியார் தொழுவாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வசந்த மாளிகை எழுப்பி தரான். சாதாரண மாளிகை இல்லை, மிகப்பெரிய ஒரு மாளிகை, வசந்த மாளிகை, முத்துக்களாலும் மரகதங்களாலும் கட்டப்பட்டு அப்படியே ஜொலித்து கொண்டிருக்கிற ஒரு மாளிகை. இப்படியான ஒரு மாளிகை அல்லாஹ் தஆலா அவருக்கு தயாரிக்கிறான், கட்டுறான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை நான் கேட்டேன். அடுத்து அவங்க குறிப்பிட்றாங்க, இதை நபியில்லாரிடமிருந்து இந்த செய்தி நான் என்னைக்கு கேட்டேனோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரையிலும் மா தரக்துஹுன்ன, அந்த 12 ரக்காத் அந்த தொழுகைகளை நான் விட்டதே கிடையாதுங்கிறாங்க. உம்மு ஹபீபாங்கிற ஒரு சஹாபி பெண்மணி சொல்கிறாங்க, இந்த தகவலை, இந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதர்கிட்ட நான் என்னைக்கு கேட்டேனோ அன்றிலிருந்து இன்று வரை அந்த தொழுகைகளை நான் விட்டதே கிடையாது, இன்று வரையிலும் சரியான முறையில் பேணி தொழுது வருகிறேன் என்று குறிப்பிடுறாங்க. அப்போ அந்த பெண்மணி உபரி தொழுகைகளுக்கு, நஃபிலான வணக்க வழிபாடுகளுக்கு எவ்வளோ ஒரு ஆர்வம் செலுத்தியிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் கடமையான தொழுகைகள் எல்லாம் போக உபரியாக 12 ரக்காத் தொழுதுருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இடத்துல அப்படி வரும், நம்ம கடமையான தொழுகைகள்லாம் போக உபரி அந்த அளவுக்கு நம்ம 12 ரக்காத் தொழுதுட்டு இருக்கிறோம். பலருக்கு கடமையை சேர்த்தாலே 12 வரமாட்டேங்குது. சுபோலி 2 ரக்காத் முக்கிக்கிட்டு நிற்குது, 10 வருது. அவரும் கணக்கு பண்ணி பார்க்குறாரு, என்ன 2 குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. சுபு என்னமோ இன்னும் பலர்கள் நீங்கள் பார்க்கலாம், இன்னும் சுபு தொழுகைங்கிறது ஒரு தொழுகையே இல்லாத மாதிரியும், அது அல்லாஹ் தஆலா கடமையாக்காத மாதிரியும், இருக்கிற தொழுகையே 4 வக்து தொழுகை மாதிரியே பலர்கள் செயல்பட்டு இருப்பாங்க. லுஹர் தொழுவார், அசர் தொழுவார், மக்ரிப் தொழுவார், இஷா தொழுவார், மறுபடியும் லுஹர், அசர், மக்ரிப், இஷா இப்படியே போயிட்டு இருக்கும் அவருடைய வாழ்க்கை. சுபுவை கண்டுக்கிறதே கிடையாது. அப்படி ஒரு தொழுகை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான், அது ஒரு கடமை என்று சிந்திப்பதே கிடையாது. இப்படி நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். கடமையே கோட்டை விட்டுட்டு இருக்கும்போது நம்ம எங்கள் உபரியான வணக்க வழிபாடுகளில் எக்ஸ்ட்ரா 12 ரக்காத் தொழுதுட்டு இருக்கிறோமா? நம்ம இதை நம்ம கவனம் எடுக்கணும். இது இறைவனுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, ஏனைய நபி தோழர்கள், நபி தோழியர்களும் சரி, உபரி வணக்க வழிபாடுகளில், நஃபிலான வணக்க வழிபாடுகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக, அதில் கவனம் செலுத்தி அதை சரியான முறையில் நிறைவேற்றுபவர்களாக இருந்திருக்கிறாங்க. இப்போ அதை நாமும் பேணணும். இந்த உபரி வணக்க வழிபாடு அது வந்து இறைவனுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அதை நாம் விளங்கணும். மேற்கொண்டு என்ன இறைவனுடைய நேசத்தை பெற்றுத்தரும்? இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆன்லேயே நமக்கு சொல்லித்தரான். திருக்குர்ஆனில் இறைவன் நமக்கு சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நோக்கி இறைவன் பேசுகிறான், நபியே இன் குந்தும், நீங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஉனி, நபியாகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். என்ன நீங்கள் பின்பற்றினீங்கன்னா யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இறைவன் உங்களை நேசிப்பது மட்டுமல்லாமல் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்தருள்வான். இதை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்க என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி பேசுகிறான். என்ன சொல்கிறான் இதில்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சொல்கிறான், நீங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, நீங்கள் உண்மையிலேயே உங்களுடைய இறைவனை நேசிக்கிறீங்களா? உண்மையிலேயே உங்களுடைய எஜமானனாகிய அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் அவனின் தூதராகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்க. என்னை நீங்கள் பின்பற்றி நடந்தீங்கன்னா இறைவன் உங்களை நேசிப்பான். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மன்னித்தருள்வான். இந்த தகவலை மக்களுக்கு சொல்லுங்க என்று இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான். இந்த வசனத்தில் நமக்கு என்ன சொல்லப்படுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்றுவது, அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் நமக்கு கற்று தந்துள்ளார்களோ,
நம்முடைய வாழ்க்கையை நபிகளாரின் அந்த வழிப்படி நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அதுவும் இறைவனுடைய நேசத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம். ரசூலுல்லாஹ்வை நம்ம பின்பற்றணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய வாழ்க்கையின் ஒரு முன்மாதிரியாக, நம்முடைய வாழ்க்கையின் மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக, ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்வில் நடைபெறக்கூடிய நிகழக்கூடிய அனைத்து விதமான காரியங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அது இறைவனுடைய நேசத்தை நமக்கு பெற்றுத்தரும். ரசூலுல்லாஹ்வை நம்ம பின்பற்றுறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான காரியங்களிலேயும் நம்முடைய தூதரை பின்பற்றி தான் நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்கிறோமா? பல இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள பல மக்களும் தங்களுடைய வாழ்வில் நடைபெறக்கூடிய ஏதோ ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தது போல அமைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் பல்வேறு நிகழ்வுகளை, தங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான பல நிகழ்வுகளை நபிகளாரின் வழிகாட்டுதலின்படி அமைத்துக் கொள்வது கிடையாது. அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை புறக்கணிப்பவர்களாக, அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இது எப்படி ரசூலுல்லாஹ்வை பின்பற்றியதாக ஆகும்? நமக்கு எதில் லேசாக இருக்குதோ அதில் மட்டும் நம்ம ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவதா? ஒரு உண்மையான முஸ்லிமுக்குரிய இலக்கணம் அதுதானா? நமக்கு எதில் வசதிப்படுதோ, எந்த விஷயத்தில் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றினால் மக்களுடைய விமர்சனம் நம்மின் மீது விழாதோ, எந்த விஷயத்தில் ரசூலுல்லாஹ்வை நம்ம பின்பற்றணும் சொன்னால் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் நம்மை பகைத்துக் கொள்ள மாட்டார்களோ, அது மாதிரி உள்ள விஷயத்தில் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றிட்டு போயிட்டு ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி கொண்டு எந்த விஷயத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய போதனையை ஏற்று நடந்தால் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் பகைத்துக் கொள்வார்களோ, நம்மின் மீது கோப பார்வை வெளிப்படுத்துவார்களோ, அது போன்ற உள்ள காரியத்தில் எல்லாம் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றாமல் இருக்கிறார்கள். இது எப்படி முழுமையான முறையில் பின்பற்றியதாகும்? இது எப்படி இறைவனுடைய அந்த தூதரை நாம் முழுமையான முறையில் ஏற்றுக்கொண்டதாகும்? இப்படியான ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு காரியத்தை நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் பலர்கள் செய்து கொள்வதை பார்க்குறோம். நீங்கள் திருமணத்தை எடுத்துக்கங்க. ஒரு முஸ்லீம் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்ததற்கேற்ப, அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கேற்ப தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய இஸ்லாமியர்கள் பலர்கள் தங்களுடைய திருமணத்தை நபி வழி அடிப்படையில் அமைத்துக் கொள்கிறார்களா? இறைவனுடைய தூதர் எந்த முறையில் நமக்கு திருமணம் நடத்த வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களோ அந்த விதத்தில் நடத்திட்டு இருக்கிறாங்க. திருமணம்ங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் திருமணம்ங்கிறது இருக்குது ஒரு எளிமையான விஷயம். அது ஒரு சிரமமே இல்லாத மிக மிக எளிமையான ஒரு காரியமாகத்தான், ஒரு நடைமுறையாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமணத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. எந்த அளவுக்கு திருமணம் எளிமைங்கிறீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பெண்மணி வராங்க, வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னை நான் உங்களுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். விரும்பினா நீங்களும் என்ன திருமணம் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் யாருக்கு திருமணம் மனமுடித்து வைப்பதாக இருந்தாலும் அதற்கும் எனக்கு சம்மதம் தான். அந்த அர்த்தத்தில் என்னை முழுமையாக உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று ஒரு பெண்மணி சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் பார்க்குறாங்க, அமைதியாகவே இருந்துடுறாங்க. நபிகள் நாயகம் அமைதியாக இருப்பதை பார்த்து கொண்டு இன்னொரு நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, வேண்டுமானால் எனக்கு அந்த பெண்ணை நீங்கள் மனம் முடிச்சு தாங்களே, நான் வேணா அந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி மகர் கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்குதா என்ற தகவலை எல்லாம் கேட்டு, மகருக்கு அவரிடத்தில் எந்த விதமான செலவுமே இல்லை அதையும் அறிந்து, சரி குர்ஆன் வசனத்தையாக அவனுக்கு மனப்பாடமாக தெரியும்ல, அதை வந்து மகராக வச்சுக்க, அதை நான் மகராக இந்த பெண்ணுக்கு வாங்கி கொடுத்து உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், திருமணமே முடிஞ்சு போச்சுங்க. ஒரு நபித்தோழர் அந்த ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, அந்த சபையிலே ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, என்ன நான் உங்களுக்கு முழுசாக அர்ப்பணிக்கிறேன்னு. நபிகள் நாயகம் பார்க்குறாங்க, அந்த சபையிலே ஒரு நபித்தோழர் வராரு, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கிறாங்க, மகர் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க, எதுவுமே இல்லைங்கிறாங்க. சரி இந்த குர்ஆன் வசனத்தை நீ கற்றுக் கொடு, அதுதான் நீ அந்த பெண்ணு கொடுக்குற மகர், உங்கள் 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சு போங்க அப்படின்னு அனுப்பி வச்சிடறாங்க. இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் மிக மிக ஒரு எளிமையான ஒரு நடைமுறையாகத்தான் திருமணம் இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள திருமணங்கள் எப்படி இருக்குது? இந்த அளவுக்கு எளிமையாக நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். கல்யாணம்னு வந்துச்சுன்னு வைங்க, ஆம்பளைகள்லாம் பலர்கள் கிறுக்கா போயிடுறாங்க. ஆஹா கல்யாணமா, அப்போ எவ்வளோ செலவு இருக்குது, சொந்த பந்தங்களெல்லாம் கூப்பிட வேண்டி இருக்குது, பத்திரிக்கை அடிக்க வேண்டி இருக்குது, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அவருக்கு தெரிவிக்கணுமே, இவருக்கு தெரிவிக்கணுமே, இப்படி எக்கச்சக்க வேலைகளை இவராகவே இந்த சமுதாயமாக வந்து அந்த வேலைகளை எல்லாம் தன் தலைமையில் தூக்கி போட்ட காரணத்தினால பலதையும் யோசித்து கல்யாணம்னாலே மிரண்டு போகிறான். கல்யாணமா, அதுக்கு எப்படிங்க எப்படிங்க கல்யாணம் பண்ண முடியும்? அதுக்கு எவ்வளோ பொருளாதாரம், 2 லட்சம் சேர்க்க வேண்டி இருக்குதுங்க, 3 லட்சம் சேர்க்க வேண்டி இருக்குதுங்க, ஊரை வளைச்சி விருந்து போட வேண்டி இருக்குதுங்க, பத்திரிக்கையெல்லாம் அடிக்க வேண்டி இருக்குதுங்க என்று இப்படியான காரியங்களை குறிப்பிடுவதை பார்க்குறோம். இது எப்படி வந்துச்சு? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ளதா இது? அப்போ நபிகள் நாயகம் திருமணத்தை எளிமையாக ஆக்கியிருந்தாங்க. நம்முடைய சமுதாய மக்கள் திருமணத்தை மிக மிக ஒரு சிரமமானதாக, மிக மிக திருமணம் என்று சொன்னாலே பல ஆண்கள் அப்படியே குழம்பி போய் எங்கடா பண்ண அப்படின்னு சொல்லி விழி பிதுங்கக்கூடிய அளவிற்கு சிரமத்திற்குள்ளாதாக இந்த சமுதாயம் ஆக்கி வச்சிருக்கு. இதுதான் நபி வழியை பின்பற்றுவதா? ஏராளமான காரியங்களில்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை நாம் பின்பற்றுவதற்கு தவறுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறையை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த புறக்கணிக்கிறோம். இந்த மாதிரி மார்க்க விஷயத்தில் ஹலால் ஹராம் விஷயத்திலேயே ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறையை நம்ம அலட்சியப்படுத்துகிறோமே. சஹாபாக்கள் எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தாங்க தெரியுமா? சஹாபாக்கள் எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை பேணி நடப்பவர்களாக இருந்தாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை விட்டுட்டாங்கன்னா போதும், அதையே ஒரு வேத வாக்காக எடுத்துக்கொண்டு அதையே தங்களுடைய வாழ்க்கையை நெறியாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. நபிகளாரின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் செயல் வடிவம் கொடுக்கக்கூடியவர்களாக உத்தம சஹாபாக்கள் திகழ்ந்தாங்க. நம்ம ஹலால் ஹராம் விஷயத்திலேயே அழைச்சி தட்டி விட்டு போயிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலால் ஹராம் விஷயத்தில் நபிகள் நாயகம் எதை தெளிவாக ஹலால் என்று சொன்னார்களோ அதை நம்ம ஹராம் ஆக்கிட்டு போயிட்டு இருப்போம். எதை நபிகள் நாயகம் தெளிவாக ஹராம் என்று சொல்லி தந்தார்களோ அதை நம்ம ஹலால் ஆக்கி கொண்டு போயிட்டே இருக்கிறோம். இதில் கூட நம்ம அலட்டி கொள்ளாமல் இருக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் சர்வ சாதாரணமாக நபிகள் நாயகம் விட்ட அந்த வார்த்தைகளை கூட தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று நடந்தாங்க. அதுக்கு ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் உதாரணமாக குறிப்பிடுறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூதர் அவர்களும் அப்படியே சேர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஓஹது மலையை ஒட்டி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூதர்கிட்ட பேசிக்கிட்டே போகிறாங்க. இந்த ஓஹது மலை அளவுக்கு மட்டும் என்னிடத்தில் தங்கம் இருந்துச்சுன்னா, செல்வம் இருந்துச்சுன்னா அதை இன்னென்ன காரியங்களுக்கெல்லாம் நான் செலவிடுவேன் என்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தி பேசிகிட்டே போகிறாங்க. பேசிகிட்டே போனால் திடீர்னு ஒரு இடத்துக்கு குறிப்பிட்ட ஒரு இடம் வந்த உடனே நபிகள் நாயகம் அபூதர்கிட்ட சொல்கிறாங்க, அபூதரே இங்கே இருங்க, இந்த நான் அந்த வந்துடுறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. அடுத்து அபூதர் அவர்கள் நமக்கு சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நான் பார்த்து கொண்டிருந்தேன், ஹத்தா தவாரா, நபிகள் நாயகம் மறைஞ்சிட்டாங்க, ஒரு பகுதிக்கு போனாங்க, அப்படியே என் கல்லிருந்து மறையும் அளவுக்கு நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் ஆச்சு. திடீர்னு பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன பகுதியிலிருந்து பயங்கரமான ஒரு சப்தத்தை கேட்டேன். சப்தத்தை கேட்டு நான் திடுக்கிட்டேன். அப்படியே பயந்து நடுங்கி எழுந்து ரசூலுல்லாஹ்வுக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, போய் பார்ப்போம் என்று நினைத்து எழுந்து விட்டேன். அப்படி எழுந்திருக்கக்கூடிய அந்த சமயத்தில் லக்கர்து கவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் எனக்கு கூறிய அந்த கட்டளையை நான் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தேன். ரசூலுல்லாஹ் எனக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்க, லா தபுர ஹத்தா ஆத்தியக்க, நான் வருகிற வரையிலும் இடத்த விட்டு நகராத அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களே, அந்த கட்டளையை ஒரு கணம் நான் சிந்திச்சு பார்த்தேன். இப்போ எழுந்து போனோம்னா ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையை நான் மீறியவனாக ஆயிடுவேனே, நபியல்லாருடைய இந்த வார்த்தையை நான் மதிப்பளிக்காதவனாக கட்டுப்படாதவனாக போயிடுவேனே அப்படின்னு மனசை இருமாக்கி அங்கேயே உட்கார்ந்துடுறார். அவர் சொல்றாரு, நான் அப்படியே அங்கேயே உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. இது சஹீஹுல் புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வராங்க. வந்து பார்த்து அப்படியே ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்னும் நீங்கள் போன பகுதியிலேருந்து பயங்கரமான ஒரு சப்தம் கிடைச்ச, என்ன சப்தம் அது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து கொண்டே, ஓ அபூதரே, அந்த சப்தத்தை நீங்கள் கூட கேட்டீங்களோ, உங்களுக்கும் அந்த சப்தம் கேட்டுச்சா? ஆமாம் அல்லாஹ்வின் தூதரே, அந்த சப்தம் எனக்கு கேட்டுச்சு, முதல்ல அது என்ன சப்தம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறாங்க, அபூதர் அது வேற ஒன்றும் இல்லைப்பா, ஹாதா ஜிப்ரீலு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்துல வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைச்செய்தியை கொண்டு வருவதாக இருந்தால் இது மாதிரி ஏதாவது ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும். அதில் ஒரு நிகழ்வு தான் இப்படி பயங்கரமான சப்தம். ஜிப்ரீல் என்னிடத்தில் வந்தார், ஒரு இறைச்செய்தியை சொன்னார், அந்த சப்தம் தான், அதை தான் உங்கள் காதில் கேட்டிருக்கு, பரவாயில்லையா அந்த சப்தத்தை கூட நீ கேட்டிருக்கிறிய அப்படின்னு சொல்ல சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில், இந்த சமயத்தில், இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அது கட்டுப்பட வேண்டிய விஷயமா அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் போகும்போது அபூதர்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்கன்னா அது ஓரலாக சொல்லக்கூடிய விஷயம். நாம் சொல்லுவோமா இல்லையா, உன்னை தேடுறபடி ஆக்கிறாதப்பா, நான் வர்ற வரையும் இங்கே நில்லுப்பா அப்படின்னு சொல்லுவோமே. அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர்கிட்ட சொல்கிறாங்க, நான் வர்ற வரையும் இங்கே இரு அப்படின்னு. அதை கூட ஒரு வேத வாக்கா எடுத்து பயங்கரமான ஒரு சப்தம் கேட்குது, ஒன்று தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஓடி இருக்கணும் நம்மள மாதிரி. அது ரசூலுல்லாஹ்வுடைய உள்ள நேசத்தின் விளைவாக நபிகள் நாயகத்துக்கு என்னாச்சு ஏதாச்சும் போய் பார்க்கறதுக்காக எழுந்திருந்தாரு, போய் பார்த்துருக்கணும். ரெண்டையுமே செய்யாமல் அங்கேயே உட்கார வச்சது எது? ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம காலில் போட்டு மிதிச்சவன் ஆயிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, நான் வர்ற வரையும் இங்கே இடத்த விட்டு நகராதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, எதுக்கு நகரணும், இங்கே உட்காந்துருவோம், வந்ததுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சும் பார்த்துக்கலாங்கிறாங்க. இப்படி இந்த அளவிற்கு இதை கட்டுப்பட வேண்டியங்கிற அவசியமே கிடையாது. முறைப்போடி அங்கே போய் என்னாச்சு ஏதாச்சும் பார்க்குறது தான் சரியான முறை. ஆனால் அது அந்த அளவிற்கு வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்தாங்கன்னா நாம் எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்கணும். ஹலால் ஹராம் விஷயத்திலே சர்வ சாதாரணமாக உதறி தள்ளிட்டு போகிறோம்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளை காலில் போட்டு மிதிக்கிறோம்னா நாம் எப்படி அல்லாஹ்வின் தூதரை முழுமையான முறையில் பின்பற்றியவர்களாக முடியும்? அப்போ இது சரியான முறையில் சிந்திச்சு நம்முடைய வாழ்வில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அமைத்துக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்துள்ளார்களோ அந்த முறையில் நாம் அமைத்து நபிகளாரை நாம் முழுமையான முறையில் பின்பற்றினோம் என்று சொன்னால் அதுவும் நமக்கு இறைவனுடைய நேசத்தை பெற்றுத் தருவதற்கு, இறைவன் நேசிக்கின்ற பாக்கியவான்கள் என்ற ஒரு உயர்ந்த தகுதியை அடைவதற்கு காரணகர்த்தாவாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன்.